ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னா பாஸ்தா சிம்பிளாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா. நான் பாஸ்தாவை வந்து உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி பூண்டு வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணது, அதுக்கப்புறம் கேப்சிகமும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதையும் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு அதை நல்லா வணக்கிடணும். நல்லா வணங்கினோன்னே கார்ன் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் உள்ளே போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் காரம் வேணுனாலும் வச்சுக்கலாம். நான் பேபிஸ் இருக்கனால அவங்களுக்கு காரம் வேணான்னு காஷ்மீரி போட்டு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி வந்து அரைச்சி வச்சதையும் உள்ளே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த தக்காளி பச்சை பாசம் போகிற வரைக்கும் வணக்கிடணும். வணங்கினோன்னுமே நம்ம வேக பாஸ்தாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, பாஸ்தா வந்து டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு ஒரு பொடி இருக்குது, அந்த இதை நம்ம இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேணும் பெப்பர் லாஸ்ட்டாக தூவி ஒரு பெரட்டி இறக்கணும்னா பாஸ்தா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு நிஜமாகவே வெறும் மல்லித்தூள் போட்டே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.